புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே மேஜிக் 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும். நான் உங்களுக்கு இந்த சேனல்ல லைவ்ல லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற இடத்துல ஆங்கர் அப்புறம் சேனலுக்கு சேலஞ்ச் பண்றேன். பிரதமர் மோடி அவர்கள் 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு அவர் சொன்ன மாதிரி குஜராத்திலயோ இந்தியிலயோ சொன்னாங்கன்னா அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்பவும் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். இல்ல அடுத்த சப்ஜெக்ட் போறேன். நீங்க சொன்னீங்க காணொளி இருக்கு, அதுல நீங்க சொல்றதுல இல்ல, நான் சொன்னதுதான் இருக்கு. ஃபேக்ட் செக் பண்ணணும்னா நீங்க எடுத்து போடுங்க, நான் எடுத்து போடுற மக்கள் சரி செய்து விட்டோம். இது நாங்க வந்து ஒரு முறை இல்ல 1000 தடவை 1000 தளங்கள்ல சொல்லிட்டோம். மீண்டும் நீங்க அந்த பொய் செய்தியை சொல்றீங்க. இல்ல இதை பத்தி பேசுறது அடுத்து நீங்க சொன்ன குற்றச்சாட்டு அவர் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு செய்ய வேண்டியதானே அப்படின்னு கேட்கிறாரு. பலமுறை தெளிவுபடுத்திட்டோம். மாநில அரசாங்கங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப பல மாநிலங்கள்ல அதற்கு முயற்சி எடுத்துட்டாங்க. இதே ஐஏஎஸ் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க ஏன் தமிழகத்துல அதற்கான முன்னெடுப்பை எடுக்கவில்லை அப்படின்ற கேள்வியை கேட்டார்னா நியாயம். மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள் தெளிவுபடுத்தின மாநில அரசாங்கங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. பீகார் அரசாங்கம் ஆய்வு தான் நடத்த முடியும், வெளியிட்டு விட்டது. மாநில அரசுகள் சாதிவாரி ஆய்வு தான் நடத்த முடியும். சாதிவாரி கணக்கெடுப்ப சென்சஸ் எடுக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் எடுக்கணும் அப்படின்னு நீதிமன்றங்கள் சொன்னதா இல்ல. ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை இருங்க, நான் பதில் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. ப. சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்புல இங்க இருக்கக்கூடிய சட்ட வரம்பு விதிமுறைகளை சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கத்திற்கு அது எடுப்பதற்கான அதிகாரமோ எதுவுமே கிடையாது, மாநில அரசாங்கம் வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லிட்டாங்க. இப்ப நான் சப்ஜெக்டுக்குள்ள வந்திருப்போ 21 கேரண்டி சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க. அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு. என்னுடைய கேள்வி என்னென்றால், மற்ற மாநிலங்கள் எடுத்த மாதிரி தமிழகத்துல இவர்கள் அதிகார வரம்பத்திற்கு உட்பட்டு அதை நீங்கள் எடுப்பதற்கான முயற்சிகளை ஏன் செய்ய? ஒன்னொன்னும் பேச நேரம் இல்ல, 21 பேச நேரம் இல்ல. 21 பேசல. சரி, நான் 21 சொல்லிடுறேன், நான் இன்னும் உள்ள வரவே இல்லை. இப்போ இரண்டாவது மட்டும் நான் சொல்லிடுறேன். SC ST இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு முதல்வர் சொல்றார். நான் ஒரு கேள்விதான் கேட்கிறேன். 2021 தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதி இதெல்லாம் நீங்க செய்வீங்களான்னு உங்ககிட்ட கேட்கிறாரு. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க எங்களை செஞ்சீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களா, அதை செஞ்சீங்களா? ஒரு கேள்விதான். SC வகுப்பினருக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசில் இருக்கக்கூடிய 10,400 காலி இடங்களை ஆட்சிக்கு வந்தவுடன் நிரப்புவோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதியில் இருக்கு. ஒரு இடத்தை கூட இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றவில்லை. இப்போ அக்னிபத் ஸ்கீம் வந்து முடிப்போன்றாங்க. அதற்கான தேவை என்னன்னு கேட்கிறேன். ஏனென்றால் 31,000 வேகன்சிஸ்க்காக 35 லட்சம் இந்தியர்கள் அப்ளை பண்ண ஒரு ஸ்கீம். 30,000 40,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. 4 ஆண்டு சர்வீஸ் முடிச்ச உடனே 12 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கப்படுது. ஆனால் தமிழகத்துல PhD முடித்தவர்களை வந்து நீங்க வந்து பகுதி நேர ஊழியர்களாக ஆசிரியராக ரெக்ரூட் பண்றீங்கன்னா வெறும் 6,000 ரூபாய் நீங்க சம்பளம் தரீங்க. அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க, பெண்கள் வந்து வீதியில் உட்கார்றாங்க, அவங்க கைது செய்யப்படுறாங்க. 21 பேச முடியாது சூர்யா, நேரம் இல்ல, உங்களுக்கே தெரியும் நடைமுறை சிக்கல் தெரியும். சரி, நான் ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க. இப்ப எல்லோரும் நேரலையில பாத்துட்டு இருக்காங்கல்ல, மோடி கேரண்டின்னு சொல்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? என்ன கேரண்டி? மோடி கேரண்டினா என்ன அர்த்தம் என்ன நான் சொல்றேன். நான் வந்து ஒரு புத்தகம் இந்திய அரசுல பப்ளிஷ் பண்ண ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். 39 பாராளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு தொகுதியினுடைய பேரு சொன்னீங்கன்னா அந்த தொகுதிக்கு மத்திய அரசின் சார்பா தமிழகத்திற்கு என்னென்ன திட்டங்கள் பண்ணியிருக்கோம், இலவச கழிப்பறைகள் எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம், இலவச முத்ரா லோன் எவ்வளவு கொண்டு வந்திருக்கோம், வியாபாரிகளுக்கு கொண்டு வந்திருக்கோம். இனிமே இந்த தேர்தல்ல வாக்குறுதியாக கேரண்டியாக கொடுத்து ஜெயிச்ச பிறகு நாங்க பண்ண போறோம்னு சொல்றாருல, மோடி கேரண்டினா அதுதானே? அப்படின்னா என்னன்னு கேக்குறேன். மோடி கேரண்டினா உதாரணமா சொல்றேன். இப்போ 2019 தமிழகத்துல 21 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்புகள் இருந்தன. இன்னைக்கு வந்து அது 1,01,00,000 வந்திருக்கு. டார்கெட்டடா இந்த ஸ்கீம் வந்து ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்றதுல மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டுல இந்த ஸ்கீமை வந்து முடிச்சு மத்திய அரசுக்கு ரிப்போர்ட் பண்ணிருக்கோம். இதெல்லாம் இப்படி நாங்களா புரிஞ்சுக்கணுமா? இல்ல மாநில புரிஞ்சுக்கணும். இல்ல முடிச்சிடறேன் இருங்க. இப்போ இதோட டார்கெட் வந்து 1,25,00,000 இல்லங்கள் தமிழகத்துல மொத்தம் இருக்கு. அது 100% வாட்டர் பைப் கனெக்ஷன் வந்து கொண்டு போகணும். நம்ம இப்படி எல்லாம் சுத்தி பேச முடியாது. மக்களுக்கு புரியுற மொழியில, எளிய மொழியில, பிரச்சார மொழியில பேசணும். தலைவர்கள் பேசுற மாதிரி இது ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சோம். பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், சிலிண்டர் விலையை குறைப்போம், இடஒதுக்கீட்டு வரம்பை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு நேரடியா மக்கள் மொழியில பேசணும். இடஒதுக்கீடு அப்படி மக்கள் மொழியில திரு கேரண்டின்னு மோடி சொல்றது என்னன்னா அதான் 100% டார்கெட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் முடிக்கிறது. இன்னொன்னு நான் கேட்கிறேன், இடஒதுக்கீடு அதிக வரம்பை வந்து அதிகப்படுத்துறதுன்றது நீதிமன்றம் வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அது நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு எதிராக நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு இதெல்லாம் எப்படி சூர்யா இப்ப இதெல்லாம் நாமளே தேடி படிச்சுக்கணும் அங்கங்க இவங்க வந்து நான் என்ன கேட்கிறேன், இவர்கள் வந்து இப்போ காங்கிரஸ் வந்து உதாரணமா நான் சொல்றேன், யுவா நிதி அப்படின்னு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் நாங்க வந்து 3000 ரூபாய் பணம் கொடுப்போம்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, போன அகடமிக் இயர்ல பாஸ் பண்ணி வேலை இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம், அதுவும் 1 வருஷத்துக்கு தான் கொடுப்போம். இல்ல நீங்க அவங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கு நீங்க கவுண்டர் வைக்கிறீங்க சூர்யா. நான் கேட்கறது நேரடியான கேள்வி. மோடி கேரண்டின்னு சொல்ற வார்த்தையை ஒரு சாமானியனா வாக்கு போடுறவனா எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு மக்கள் வாக்காளர்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்? வார்த்தைக்கு என்ன அர்த்தமா புரிஞ்சுக்கணும்? புரிஞ்சுக்கணும்னா கடந்த 10 ஆண்டுகள்ல அடிப்படை வசதிகள் என்னென்ன பண்ணி கொடுத்திருக்கோம் மக்களுக்கு. உதாரணமாக இலவச கழிப்பிடம், இல்லைன்னா குடிநீர் குழாய் இணைப்பு, இல்லைன்னா முத்ரா லோன் கொடுக்கறதாகட்டும், இலவச வீடுகளாகட்டும், இதுதான் மோடி கேரண்டி. 2014 இருந்து 2024 வரைக்கும் இருந்த அந்த ஆட்சி காலம் மாதிரி அடுத்த ஆட்சி காலமும் இருக்கும். அதான் கேரண்டி. கண்டிப்பா எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து 16ஆம் தேதி தான் வெளியிடுறோம். அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேச முடியும். தேர்தல் அறிக்கை இப்போதைக்கு மோடி கேரண்டின் நாங்க கேம்பெயினா கொண்டு போறது என்னவென்றால், அவர் செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களால பலனடைந்திருக்கக்கூடிய மக்கள், அதுல விடுபட்டவர்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகள்ல அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான முயற்சி. இதுதான் மோடி கேரண்டி அப்படின்னு சொல்றது. திரு பாலச்சந்திரன், கடந்த 10 ஆண்டுகள் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அடுத்த 10 ஆண்டுகள் இருக்கும். அதான் மோடி கேரண்டிக்கான அர்த்தம். ரொம்ப மோசமா வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவேன் அப்படிங்கறதெல்லாம் மோடி கேரண்டி கிடையாது. அதெல்லாம் பத்தி பேசக்கூடாது. நாங்க கழிப்பறை கட்டியிருக்கோம், நாங்க வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம், இதை பத்தி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல எது செஞ்சு அது செஞ்சு 39 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிட்யூன்சி சொன்னாரு. நடக்கிறது தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் இல்ல, நாடாளுமன்றத்துக்கான தேர்தல். இப்ப 532 கொண்டு வந்து கொடுத்தாருன்னா அதையும் சொல்லி பார்க்கலாம். அடிப்படை என்னன்னா, நீங்க சொன்னீங்களே எளிய மொழியில் மக்களுக்கு புரியுற மொழி, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் விளங்கும். இது வந்து இப்ப இவர் சொன்னாரு, அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதது வந்து திரு பாலச்சந்திரன் சொல்றாருன்னு. அப்படி அவர் இந்த வார்த்தையை சொன்னா தமிழ் செய்யறதுக்கு 2014 ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் பேசினாங்கன்னு இவர் தான் சொல்லணும். 15 லட்சம் உங்க அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொல்லி ஏன் பேசினாங்க? அதனால வாக்குறுதி என்பது, கேரண்டி என்பது என்ன? வாக்குறுதியில எதை கவனிப்போம்? திராவிட முன்னேற்ற கழகம் கூட தான் அவங்களுடைய வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றல, உண்மைதான். ஆனால் அடிப்படையா சொன்னாங்கல்ல, உரிமை தொகை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல. பஸ்ல வந்து இலவச பயணம் பெண்களுக்கு சொன்னாங்கல்ல, அது நிறைவேற்றப்பட்டிருக்குல்ல. இந்த அடிப்படையை தான் பார்ப்போம். 1-2 சின்ன விஷயங்கள் இது பண்ணிருக்கலாம். இங்க அடிப்படை என்ன? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. புத்தகம் படிக்க நேரம் ஒதுக்க முடியலையா? வெறும் 20 நிமிடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆடியோ புத்தகங்களை இலவசமா கேட்க உடனே Magic 20 தமிழ் ஆப்பை டவுன்லோட் செய்யவும்.